மிட் நைட் 1 மணிக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது எனக்கு என்னன்னு தெரியல, உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ண போல இருந்துச்சு. நீங்க எனக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப தனியா இருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஆளே கிடையாது அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 30 ஆகுதுங்க. என்னோட லைஃபோட ரிஸ்க் நான் எப்படி எடுத்துன்னு காட்டுறேன் பாருங்க. ஆகஸ்ட் 3, 2020 வந்து பண்ணா என்னோட யூடியூப் பேஜ் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஐடியா மூலமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோ வந்து போட்டு வந்துட்டே இருந்தேன். நான் சொல்கிறேன், இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்கிறீங்க எல்லாருமே வீடியோ எடுக்க போகும்போது அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போகவே மாட்டேன். ஏன்னா அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய க்ரோவெல்லாம் கிடையாது. நம்மளா தான் போய் கேட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் கேட்டகரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா தான் ஒரு கடையாக போய் ஏறி வந்து வீடியோ வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு பாயாசம் அஃபிஷியல்னு ஆரம்பித்தேன். ரெகுலராக டே டு டே நான் வந்து பண்ண வீடியோ வந்து போட்டு வந்துட்டே இருக்கேன். இப்படி போட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 11 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ரீச் ஆயிருக்கீங்க. ஸோ நைட்டு 1 மணிக்கு உட்காந்து நீ ஏன் பெருமையை அடிக்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். அதுக்காக நான் இதை எடுக்கல. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், நான் வந்து தனியாக இருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அதனால எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணால் தரப்போடாதீங்க. என்னுடைய இந்த 5 வருஷம் ஜேர்னியுமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தனிமையாக தாங்க இருக்கும். நான் எப்பயுமே ஊர்லேருந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து பேண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு தேவையான பேண்ட் இதில் வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, ட்ராலியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஷூ எல்லாமே வந்து போட்டு வந்துடுறேன். அது மட்டும் கிடையாது, ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாமே அழுக்கா நான் வீட்டுக்கு கொண்டு போவேன். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறீங்கன்னா யார்கிட்டயும் போய் சஜஷன் கேட்காதீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக டே நைட் ஒர்க் பண்ணுங்க. தூக்கமே தூங்காதீங்க. சாப்பாடே உங்களுக்கு இறங்கக்கூடாது. நீங்க பண்ற ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுடைய செயல் வந்து உங்களோட தான் இருக்கணும். உங்களுடைய தாட் ப்ராசஸ் அது உங்களோட தான் மட்டும் தான் இருக்கணும். மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. அதே மாதிரி தனியா இருக்கிறதா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. தனியாவே இருங்க. நிறைய கத்துக்கோங்க. செல்ஃபா கத்துக்கோங்க. கண்டிப்பா என்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பயனடையும் வைப்பேன். லவ் யூ so much டியர் ஃபாலோவர்ஸ். கண்டிப்பா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எந்த ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா போய் ஸ்டார்ட் பண்ணிருங்க.